ஆளும் மன்னருக்கு நாடாள குழந்தை அதற்கு 30 வயதுவாரை முடிதரிக்க குழந்தை 40 வயதுவாரை நாடாள குழந்தை 50 வயதுவாரை முடிதரிக்க குழந்தை இல்ல 40 வயது வரை நாடாள குழந்தை இல்ல 50 வயது ஆகிறது அவருக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அப்ப பார்த்தாலும் இந்த 3 மனைவிமார்களும் நம்ம 3 மனைவிமார்களும் கணவனிடத்துல எதிர்த்து பேசவே மாட்டார்கள். கணவன் முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. அதானே கணவனுடைய முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அப்படி கணவனுடைய முகத்தை பார்த்து பேசினா கணவனை நம்மளை எதிர்த்து பேசுற மாதிரி. அதனால அந்த காலத்துல உள்ள பெண்கள்லாம் கணவன் முகத்தையே பார்க்க மாட்டாங்க. பேரை கூட சொல்ல மாட்டாங்க. கணவனுடைய சொல்படி தாண்டாதவள் அதான் சொல்ல படி தாண்டா பத்தினி என்று சொல்வார்கள். ஒரு 4 கொடைக்கு முன்னாடி படி தாண்டா பத்தினி சொல்லிட்டா சரி என் வீட்டுல படிய ஃபுல்லா இடிச்சு போட்டுட்டேன். பரவாயில்லையா போயாம முன்னாடி அங்கிட்டு தாயிட்டாளதா பத்தினி தானே ஐயா படிய தாண்டிட்டா பத்தினி இல்லன்னு சொல்ல கூடாதா? அதனால படிய தூர எடுத்து வச்சிட்டேன். ஷேர் கேஸ் போட்டுறோம். சரி சரி சாருக்கு போட்டு விட்டுருக்கேன். வலி விழுந்துட்டா என்ன செய்ய? கணவனுடைய சொல்படி தாண்டாதவள் என்ற இருக்கக்கூடிய கோசலை கைகேசி சுமித்திரா 3 மனைவிமார்களும் கணவனிடத்திலே ஒரு நாளும் எதிர்த்து பேசவே மாட்டார்கள். ஆனா அன்றுதானும் பேசுகிறார்கள். எங்களும் நாங்களும் 3 மனைவிமார்கள் இருக்கிறோம். இந்த கோசலை கைகேசி சுமித்திரா 3 மனைவிமார்கள் இருந்த போதும் என் கடவா ராஜமன்னா கடவா ராஜமன்னா ஏன் மன்னா குழந்தை இல்லை இந்த கோசலை கைகேசி சுமித்திரா தேவியானவள் மன்னா பிள்ளை இல்ல வாசலிலே பிள்ளை இல்ல வாசலிலே பெரியோர்கள் வரவே ஐயோட்டி நகரிலே மதலை இல்ல வாசலிலே மறையோர்கள் வரவே குழந்தை இல்ல வாசலிலே குழந்தை இல்ல வாசலிலே ஒரு முனியும் வரவே மாட்டா. கைகேசி பெண்கொடி சுமித்திரா தேவியால் எல்லையில் ஒரு மரம் எனக்காக மரோ எனக்காக எனத்திலையும் தாங்காடோ சாலையில் ஒரு மரம் சாதிக்க காய்க்குமாரோ சாதிக்க காயாமல் சாதிக்க காயாமல் சரத்திலையும் தாழ்வாரோ. சாலையில் ஒரு மரம் சாதிக்க காய்க்கும் மரம் நான் சாதிக்க காயாமல் சலத்திலையும் தாழ்வானே. எல்லையில் ஒரு மரம் எனக்காக காய்க்கும் மரம் எனக்காக காயாம எனத்திலையும் தாழ்வாக இருக்கிறேன் மன்னா. அம்மா ஏ கோசலை கைகேசி சுமித்திரா எழுதா குறைக்கு அழுதால் தீருமா? எங்கே போனாலும் தலையெழுத்தை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக நமக்கு குழந்தை கிடைக்கும் அம்மா.
குழந்தை எப்படியா கிடைக்கும் 3 பேர் அப்படி இருந்தாலும் கோசலை கைகேசி சுமித்திரா நமக்கு நாட்டு மக்கள் இருக்கிறார்களே எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் போதாதா நாட்டு மக்களுக்கு குழந்தையா இருக்கும்போது போதாதா நம்ம கடவுளா பார்த்து என்று கொடுக்கிறாரோ அன்றைக்கு நம்ம குழந்தையை வாங்குவோமே என்று சொன்னாலும் இந்த 3 மனைவிமார்களும் எப்படியாவது நமக்கு குழந்தை கட்டாயம் தேவை மன்னா அதாவது நமக்காக இல்லை என்று சொன்னாலும் சரிதான் நம்முடைய நாட்டை ஆள்வதற்கு உங்க அப்பாவுக்கு பின்னால நீங்க ஆண்டு வரீங்க ஆனா உங்களுக்கு பின்னால இந்த நாட்டை ஆள்வதற்கு புத்திரன் இல்லாமல் போய்விடுமோ அதை நினைத்துதான் என் மனம் கலங்குகிறது மன்னா என்று அந்த 3 மனைவிமார்களும் இந்த இருக்கக்கூடிய அயோத்திமா நகரத்தில இந்த உலகம் எங்களை என்ன பேசுகிறது தெரியுமா மன்னா இருசி நல்ல இருசி என்று பேச மல்லடி மல்லடி மாநிலத்தர் பேசுகிறார் என்கனவ ராஜமன்னா அயோத்தி நகரீடு உங்க தேவி 3 பேரும் இருசி இருசி என்று இருசி இருசி என்று இனத்தாரெல்லாம் பேசுகிறார் ராஜமன்னா கோசலா தேவி அவை கைகேசி பெண்கொடியா சுமித்திரா தேவி அவை 3 நல்ல மனைவிகளும் கணவனோட இடமதில மனவருத்தம் கொண்டாள் மனவருத்தம் கொண்டாள் மங்கைமார்கள் 3 பேரோ வருத்தம் கொண்டார்கள் கவலை இருக்கிறதே கவலை அது பெரிய கொடிய நோய் கவலை மட்டும் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாதுங்க நோய் கொள்ளலாம் பேய் கொள்ளலாம் ஆனா உள்ளத்திலே கவலை மட்டும் ஆகாதையா உள்ளத்திலே கவலை மட்டும் வந்துருன்னு வச்சுக்கோங்க கரைச்சிரும் அம்மா உடம்பு உடம்பு கட்டையை கரைச்சிட்டானே அப்புறம் ஆசாரி பள்ளத்துக்கு தான் கூட்டு போகணும் ஆமா அங்க கூட்டு போங்க எலும்புருக்கு நோய் வந்துரும் எலும்புருக்கு நோய் வந்துருதுன்னு வச்சுக்கோ எத்தனை உண்மையில குருமி உண்மையை தூக்க முடியாது ஐயோ கவலை ஆயிடும் அதானே அது ஏன் தூக்கணும் அதனால இந்த கோசல்லையை கைகேசி சுமித்திரா தேவியானவள் கணவனிடத்தில் மன வருத்தத்தோடு சொல்லும் போது பெண்கள் வந்து எதனாலும் கணவனிடத்துல சொல்வார்கள் ஆனா சொல்வார்கள் ஆண்கள் மனமே அப்படித்தான் அடிக்கடி மாறும் இப்படித்தான் ஆண்கள் வந்து எதையுமே வெளியில பேச மாட்டார்கள் கெட்டிக்காரங்க சொல்ல முடியாதுனே கல் நெஞ்சக்காரர்கள் என்று சொல்லலாம் நம்ம பெண்களுக்கு வந்து கவலை வந்தா கண்ணீரை வடிப்பார்கள் ஆனா ஆண்கள் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருமா வராது வருமா வராது அப்படியே மனசுக்குள்ளே வச்சு நீத்திடுவான் பாத்துக்க ஒரு குடும்பம் அப்படி சொல்லுங்க பேரு பாத்துக்க அதானே ஆனா ஒரு 125 கிட்ட தன்னால அழுதுருவான் அது அந்த கண்ணீர் வராட்ட என்ன அது ஊம கண்ணீருமா ஐயோ அது அவன் அழ மாட்டான் உள்ள ஒரு பிசாசு பேருக்கு அதாச்சு முகத்தை பிடிக்கணும் பிடிச்சு சோறுல வச்சு நாவிரணும் அம்மா பிசாசு அந்த வேலை பாக்க பாத்துக்க ஐயா என்னமா இருக்கு அதானே இருந்தாலும் இந்த மீனை உரசின மாதிரியாவது உரசுவோமே மாவட்டம் எதுனால சரி தலைய பிடிப்பா வலிட்டு போயிடும் ஒரு காலத்துல தான் தப்பிக்க ஐயோ ஓ விளாங்கு மீனுங்க ஆனாலும் இருக்கக்கூடிய கோசலை கைகேசி சுமித்திரா தேவியானவள் கவலைகளை சொன்ன போது பார்த்தாரு தசரத சக்கரவர்த்தி நாம மனைவிமார்கள் நாமல் இடத்திலே குறைகளை சொல்கிறார்கள் ஆனா நம்ம குறைகளை சொல்ல வேண்டுமானா நம்ம யார் இடத்தில் போய் சொல்லலாம் ஒரு மனிதர்களுக்கு குறை வந்தா தெய்வத்தை வந்து நாமல் வணங்கலாம்
தெய்வத்தை நம்ம தேடுவோம். ஆமா. ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம் பிடிக்கும். ஐயா. சில பேருக்கு ஐயா ரகு ராமன் ஆமா. ஐயா பிடிக்கும். ஆ. சில பேர்களுக்கு முப்புடாதி காளியம்மா பிடிக்கும். சரி. சில பேருக்கு முருகன் வெற்றிவேல் முருகன் பிடிக்கும். ஐயா. அத மாதிரி ஆ. இவருக்கு பிடிச்ச தெய்வம் யார் தெரியுமா? யாரும்மா? அயோத்திமான் நகரத்தில சரி. இவருடைய குலகுரு இருக்காரே வசிஷ்ட மகரிஷி. குலகுரு. இந்த மகரிஷி கிட்ட தான் எதனாலும் வந்து சொல்லுவாரு. அவங்ககிட்ட நாம சொல்ல முடியும் அவங்க. என்று குலகுருவை பார்ப்பதற்கு சரி. வருகிறார். எங்கே வருவாரானா? வருவாரானா வருவாரா? தசரத மன்னவரோ மன்னவரோ டிகி 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 டிகி. வாட் வாட் கூரைகளை சொல்வதற்கு சொல்வதற்கு வாராரே 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 நாட்டையாளும் மன்னவரோ மன்னவரோ இந்த ஜரத மன்னவரோ மன்னவரோ வசிஷ்டர் இடமதில்ல இடமதிலே இடமதில் மன்னவரும் வாராரே வாராரே குலகுருவாகிய வசிஷ்ட மகரிஷி. ஆமா. இந்த வசிஷ்ட மகரிஷி சரி. இவர் வந்து அவருக்கு குலகுரு. அம்மா யாருக்கு? தசரத சக்கரவர்த்திக்கு அதான மாதா பிதா குரு. ஆமா. மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் தெய்வம். இந்த 3 பேர்கள் வந்து நமக்கு முதல் தெய்வம் ஆமா, முதல்ல அவங்கள நம்ம கும்பிடணும். என்று குலகுரு ஆ. வசிஷ்ட மகரிஷி இடத்துல சரி. நம்ம குறைகளை சொல்லுவோமா? அதான குருவிட்ட போய் சொன்னாதான் ஆமா. குலதெய்வத்திட்ட சொன்னது மாதிரி. உடனே ஆமா. குலகுருவை வந்து கண்டார். ஆமா. ஐயா எந்தன் குலகுருவே, ஏய், ஏய். என் குலத்தை விளங்க வைக்க கூடிய எந்தன் குலகுருவே. என்னடா? ஐயா வணக்கம். வா, வா, வா. நலம் நமஸ்தே பெறுவாயாக. நமஸ்தே. நலம் பெறுவாயாக. அதானே. ஆ. தசரதா என்ன? தசரத சக்கரவர்த்தியே ஏய், முன்னவரே. மன்னவரே வருக 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 வருக. என்ன விவரம் என்னை தேடி வந்திருக்கீங்க? ஆனா வருகைக்கு மிக்க நன்றி. ஆ. உமது முகம் ஏதோ ஒரு வாட்டம் தெரிகிறது. அதான் ஐயா உங்ககிட்ட வந்திருக்கேன். அதானே. நம்ம யாராலும் மா கண்டுபிடிக்க முடியாத முனிவர்கள் கூட குருவெல்லாம் கண்டுபிடிச்சுவாங்க. ஆனா அதானே. முகத்தில ஒரு வாட்டம் தெரிகிறது. பெரிய போய்த்தானமா கேட்டாரு. ஐயா நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, ஆ. தாங்களுக்கு தெரியாததும் ஒன்றுமில்லை. ஆனா உங்களுக்கு தெரியாது ஏதாவது இருக்கா ஐயா? ஒன்றுமில்லை. ஆ. நன் நாட்டை ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தி சரி. எனக்கு 3 மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். ஆமா. 3 மனைவி அழகா இருக்காங்க. ரொம்ப பிரமாதமா இருக்காங்க. நல்ல அரண்மனை சாப்பாடு. ஆனாலும் ஆ. அந்த 3 மனைவிமார்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே சுவாமி. ஐயா. நானோ கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். ஆமா. தசரத சக்கரவர்த்தி வந்து யாருக்காக இருந்தாலும் சரிதான், சரி. உடனே எதனாலும் கொடுத்துருவாரு. ஆமா, யாரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஆமா. ஒரு எறும்பு போனா கூட மிதிக்க மாட்டாரு. துரோகம் செய்யாத மனிதர். ஆமா. அரே எறும்பு போனா கூட மிதிக்க மாட்டாரு. நவுண்டு. நம்மள இப்ப காட்டு நசிக்கலாம் போடுதா. அதானே. ஆமா. அந்த காலத்துல நிறைய பேர் எறும்பு கூட மிதிக்க மாட்டாங்களாமா. அப்பேற்பட்ட மகாபிரபு தர்ம பிரபு ஆமா. இந்த தசரத சக்கரவர்த்தி எனக்கு ஏன் குழந்தை இல்ல? என்ன காரணத்தினால அவனுக்கு பிள்ளை இல்ல? அப்ப சொன்னபோது பார்த்தார் இந்த குலகுருவானவர், என்ன என்னம்மா? ஏ தசரதா சற்று பொறுமை. என்ன? பொறுமை வந்து கடலை விட பெருசு. உண்மையிலே பொறுமையா இருந்தா எவ்வளவு நாளும் சாதிக்கலாமா? அதேதான் ஆமா. பொறுமை பொறுமை. அவசரப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ம். அப்படிதான் வம்பா பேர் எழுதினார். ஏ தசரதா நாட்டை ஆளும் மன்னவரே என்று குலகுருவானவர் சரி. அகக்கண்களை மூடி புறக்கண்களை திறந்தார். சரி. அகம் பிடிச்ச கண்ணு இருக்கே, இந்த கண்ணு நம்ம ரொம்ப நல்லவர் தான். ஆ. இந்த கண்ணு இருக்கே ஏற்பட்ட கண்டுபிடிச்சாங்க. அது உருண்டுகிட்டு தான் வருது. அங்கேயும் இங்கேயுமா இப்ப நான் பாருங்க. திமிருக்குலாம் வராது. கண்ணு கண்ணுக்கு வேற திமிரு இருக்கும். ஆ. அதான பார்த்தேன். பார்வையிலே ஏகப்பட்ட பார்வை இருக்குமா? எப்படி? அதாவது ஒரு மனிதன் வந்து ஆ, தரிசன பாக்குறது ஆ, வாங்க அதானே. அப்படின்பாங்க. ஆமா. அதே மாதிரி சரி. உள்ளுக்குள்ள நெஞ்சுக்குள்ள ஒரு இது வச்சிருப்பாங்க. எது? முன்னால செஞ்ச சில ஆஹா. வகைகள். வஞ்சகம் வஞ்சகம். ஆமா, வகைகளை வச்சிருப்பாங்க. அவங்க எப்படி கேட்பாங்க தெரியுமா? எப்படி? ஏன்டா வந்திருந்தப்ப? வா அப்படிம்பாங்க.
அப்பவே நம்ம சுதாரிச்சுக்கணும். அதானே ஆமா, வாழ்க்கை கருவம். அதுக்கடுத்து சிலவங்க அடிச்சுட்டு பார்ப்பாங்க. ஆமா ஒரு குறுக்கு மொழி இப்படி குளிப்பாங்க. என்ன செய்யறாங்க? அதுதான் வந்து ஆ. உலகத்துல இருக்கிற சரி. நம்ம உடம்புல இருக்கிற எந்த பாகமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆமா. ஆனா சில பேர் கண்ணாலே இந்த உலகத்தையே பேசிடுவாங்க. ஆனா கண்ணால் பேசலாம், கண்ணால பேசாம பேசத்தானமா செய்வான். சரி. கண்ணு அப்பேற்பட்ட கண்கள் இல்ல. ஆமா கண்ணை வச்சு வசியம் பண்ணுவாங்க. ஆனாலும் இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி ஆ, பார்த்தால் தசரதா சற்று பொறுமை, என்ன? அகக்கண்களை மூடி புறக்கண்களை திறந்து, ஆமா. ஏ தசரதா என்ன? உன்னை பத்தி சொல்லட்டுமா? சொல்லுங்க. வறுமைய தசரதரே தசரதரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்லை கேளு தசரதரே மாறுமையா டிங்கி 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 வாட் இங்கே அயோத்தி நகரதில நகரதிலே ஆளுகின்ற மன்னவரே மன்னவரே தசரத மன்னவரே மன்னவரே தர்மம் அது செய்ததால செய்ததாலே செய்ததாலே கண்கள் இல்லை ஒரு குழந்தை ஒரு குழந்தை தசரதா என்ன? அதாவது கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆமா. உன் கையால நிறைய நீ கொடுத்துட்டப்பா. கர்மங்களை எக்கச்சக்க செஞ்சிருக்க. நீ மட்டுமா செஞ்சிருக்க? ஆ, உன்னுடைய முன்னோர்களும் அப்படித்தான் பண்ணிருக்காங்க. அதானே ஆமா, அந்த நல சக்கரவர்த்தின்னு சொல்லாம உங்க தாத்தா ஆமா அவர்லாம் என்ன ஒரு வேடுவன் வந்து ஒரு புறாவை விரட்டிட்டு போயிருக்கான். அதானே 50 கொண்டு 70. ஆமா அந்த புறா போய் சரி இந்த நல சக்கரவர்த்தி மடியில போய் மண்ணா அபயம் போய் விழுந்துருச்சு. ஆமையா உடனே மன்னன் பார்த்தான். என்ன அந்த புறாவை காப்பாத்தணும்ல, அதானே அபாயம்னு போய் மன்னன்கிட்ட போய் விழுந்துருது. சரி உடனே வேடுவனை கூப்பிட்டு ஆமா இந்த புறாவை கொண்டு போய் ஒரு திராசுல வைக்க சொன்னார். ஆமா அப்படி திராசுல வச்சு பார்க்கும்போது சரி அது எவ்வளவு எடை இருக்கிறதோ ஆமா அந்த இறைச்சிக்கு எடைக்கு தக்கன சரி இவருடைய தொடையாருக்கு கறியை கொண்டு வச்சார். ஏப்பா ஆமா, ஆ, அப்பேற்பட்ட பெரிய பெரிய மகான்கள் அவங்க. சரி அதனால அவங்களும் அப்படித்தான் புண்ணியம் பண்ணிருக்காங்க. ஆமா அந்த வழியிலே நீ தோன்றியவர். சரி நீடு குறைச்சாடா பண்ணிருக்க. அத சொல்லுங்க எக்கச்சக்கமான தர்மங்களை பண்ணி கர்மங்களை செய்ததால தங்கவில்லை ஒரு குழந்தை. இப்ப போய் நிக்கி தர்மம் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்து ஓங்கி நிக்கிறது. அந்த தர்மத்தை நீ குறைக்க வேண்டுமானா ஆ, தசரதா ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். என்னப்பா? அதாவது அந்த இருக்கக்கூடிய தர்மத்தை குறைப்பதற்கு உங்க மேல சோலை இல்ல சோலையிலே சோலை உசுடனே போக வேண்டும். போக வேண்டும் அந்த வனமான மனமதியில மனமதியிலே தெய்வேந்திரன் பூங்க வேணும். பூங்கவனோ பூங்க வேண சோலையில சோலையிலே தசரதன் மன்னவரும் மன்னவரும் தர்மம் செய்த கையால கையாலே கர்மம் அதை செய்வதற்கு செய்வதற்கு தர்மம் செய்து ஆனமல தன்னதில்லை நன்னதியிலே ஏ அயோத்தி மன்னன் தசரதரே தசரதரும் 1000 யானைகளை யானைகளை அன்புடனே கொள்ள வேண்டும். கொல்ல வேண்டும் 1000 யானைகளை 1000 யானைகளை கொல்ல வேண்டும். ஆமா, நம்ம ஆணைகளை கொன்றா உனக்கு அரசால குழந்தை உண்டு. ஆமா. அதாவது ஆ, தர்மம் செஞ்ச கையினால கர்ம பாவங்களை செய்ய வேண்டும். தர்மம் செய்த இதே கையால தான் தர்மம் செய்த கையால சரி. 1000 யானைகளை கொல்ல வேண்டும். 1000 யானைகளை வளமுடிக்கிறது. என்ன தர்மம் தெரியுமா? செஞ்சலத்தை. அதாவது ஆ, சொல்வாங்க அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சு. உண்மைதானே?
அதானம்மா. தர்மம் கொடுக்கிறேன் தர்மம் கொடுக்கிறேன்னு சொல்லி நீ செய்த அந்த தர்மமானது விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஓங்கி வளர்ந்திருக்கிறது. ஓடி வளர்ந்திருக்கு. அந்த தர்மத்தை குறைக்கணும்னா ஐயா, நீ யானைகளை கொன்றுதானே ஆக வேண்டும். சரி. அது ஓர் ஆணை இல்ல, 1000 யானைகளை கொல்ல வேண்டும். 1000 யானைகளை கொன்னாத்தான் சரி, உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடனே பார்த்தார் தசரத சக்கரவர்த்தி. ஆமா. ஐயா, என்ன இந்த கையால நான் எப்படி சுவாமி பாவத்தை செய்வேன்? சொல்ல முடியும்? அடியனுக்கு பாவம் என்பதே தெரியாத தசரதா, உனக்கு குழந்தை வேண்டுமா வேண்டாமா? அப்ப நீ பாவத்தை செய்துதான் ஆக வேண்டும். குழந்தையா இல்ல கருமமா? குழந்தைதான் எனக்கு வேணும். ஒன்றை இழந்தால் தானே ஒன்று கிடைக்கும். அதனால என்ன செய்யணும்? உனக்கு குழந்தை கிடைக்கணும்னா யானையை கொன்றுதான் ஆகணும். உடம்பு நோகுனா தானே வேலை பார்க்க முடியும். தசரத சக்கரவர்த்தி வருகிறார். ஆணைகளை கொள்வதற்கு அயோத்தி மன்னன் தசரதனானவர் வில்லெடுத்து நான் ஏங்கை மன்னன் வருகிறார். எங்கே எங்கே வருவாரா தசரத மன்னே ஆண்ட மேல தன்னடி ஆண்மை மேல தன்னடி அயோத்தி மன்னன் வாராரே. ஆணைகள் இருந்தால் சரி, அதுதான ஆணை வனம். ஆமா, நாகங்கள் இருந்தா அது நாகமலை. தசரத சக்கரவர்த்தி ஞானமலையில் வருகிறான். எந்த காரியத்துல இறங்கினாலும் சரிதான், முதல்ல நோட்டம் போட வேண்டும். அதாவது யோசிக்கணும், சிந்திக்கணும். அதுக்கப்புறம் சிந்திச்சதுக்கு அப்புறம் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். அது மாதிரிதான் தசரத சக்கரவர்த்தி வனத்துக்கு வருகிற போதும் யானைகளை எப்படி கொள்ளலாம்? யானைகள் எல்லாம் எங்கயா வரும்? தண்ணி குடிப்பதற்கு யானை வரும். யானையால தண்ணி முதல்ல தண்ணி அடிக்கும். இல்ல அது நான் விட்டுருவான்னு பாக்கேன். அப்படி குத்துதா வாயில? நீ என்ன குத்துத? நான் குத்துத. சரி, அதானே ஆனை மலையில் வந்து இந்த ஆணைகள் இருக்கக்கூடிய வனத்தில் வந்து யானைகள் தண்ணீர் குடிப்பதற்கு வரும். அப்ப நம்ம என்ன தாமரை பூத்த தடாகம் அங்க இருக்கிறது. அது பக்கத்துல ஒரு தானி மரத்தை கண்டா. தானி மரம் தன்னதில தசரத சக்கரவர்த்தியானவர் தானி மரம் தன்னதில தன்னதிலே தன்னதிலே தசரதர் வீட்டிருந்தா
ஏன்னா யானைகள் தடமாக இருக்கிறது. இந்த பக்கத்துல யானை தடமா இருக்கு. இந்த பக்கம் தான் தெரியுது பாத்துக்க. தண்ணீர் குடிப்பதற்கு யானைகள் வரும் வருது. வரும் அப்படி சொல்லி தசரதரும் காத்திருக்கிறார். ஒளி கட்டி காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம தரையில இருந்தோம்னா யானை வந்து நம்மள மிதிச்சிரும். தரையில நிக்க கூடாதாமா. அப்படி தானி மரத்திலே தசரத சக்கரவர்த்தி ஒளி கட்டி காத்திருக்கிறார். ஒளி கட்டி காத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது கையிலே அம்பும் தோளிலே அமராவதியும் போட்டு அம்மா அதாவது பானத்தை அப்படி ரெடியா வச்சு காத்துக்கிட்டு இருக்காரு. அதானே எப்ப வரும் யானைகள் வரும். யானைகளை நம்ம வந்து என்ன செய்யலாம்? யானைகளை கொல்ல வேண்டும் வேண்டும் அல்லவா என்று கண் இருக்கும்போது ஒரு நாள் தினத்தில அந்த வனத்தில நல்லா 1000 யானைகளும் அணியணியா வருகுதையா. 1000 யானைகளும் அணியணியா வருகுதையா. வரிசை நல்ல வரிசையாக வாய்ந்த யானை வருகுதையா. வரிசை நல்ல வரிசையாக வாய்ந்த யானை வருகுதையா. ஒற்றுமையா மாறபோது ஒற்றுமையா மாறபோது ராஜ மன்னன் தசரதன் ஒளிகட்டி காத்திருக்கிறார். அந்த நேரத்துல தான் ஆணைகள் 1000 யானைகள் அவன் ஒற்றுமையாக வருகிறது. மத யானை கூட்டாயனை அப்படி யானைகள்லாம் வருகிறது. குட்டியில இருந்து